ஆனந்தம், வா 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 வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு பாக்குறியா? நீ தேடி வந்த என் வீடு இருந்தா சும்மாவா? என்ன அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு வர அரமணைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படிதான் இருக்கு இந்த ஏழை வீட்டுல. நல்ல தூய்மை இருக்குதுப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா என்ன கையில கதம்பம் வாசனையுமா கம்முன்னு கிளம்பிட்ட? யோசிக்க குழப்பம் தான். நினைச்சியா முடிச்சு போடணும், அதுதான் லிமிட். பழைய ராஜு இப்ப எப்படி இருக்கான்னு பாக்கணும்ல, அதுக்காவது போய் கேக்குறேன். உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. எஸ் எஸ். ஆமா, நீங்க இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்களே, ஏன்? அதுவா, முதல்ல தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு. அவ்வளவுதானே? முடிச்சுட்டா போச்சு. முடிச்சிருக்க வேண்டியதா, எப்பவும் முடிச்சிருக்க வேண்டியது. ஆனா நமக்கு தகுந்த மாப்பிள்ளை வர வேண்டாமா? சரி, நான் அந்த விஷயத்தை முயற்சி எடுத்துக்கிறேன். ஓய், ஒரே கணக்குல 2 ஆன்சர் கிடைச்ச மாதிரி. இன்ஜினியர் அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை கிடைக்கிற வரையில வெளியே இருந்து போராடுவோம். வேலைக்கு போகாதீங்க. நீங்களும் தயவு செய்து வேலைக்கு போக கூடாது. தம்பி, நீங்க அறிய மாட்டாதீங்க. ஒரே மாதிரி முந்தி சைக்கிள் செய்து பூட்டப்பட்ட மில்ல அந்த புண்ணியவார் ராஜு வந்து திறந்து வச்சாரு. நல்லபடியாவும் நடத்திட்டு வராரு. அதை ஏன்பா நீ கெடுக்கிற? கூடு மச்சான், கடங்கட்ட எல்லாம் அப்படித்தான் பேசும். அதுக்காக நீ வளைஞ்சு கொடுத்துறாரு. இதுல எல்லாம் நீ உங்க அண்ணனை சம்மந்தப்படுத்தவே கூடாது. நமக்குள்ள இருக்க வேண்டிய குடும்ப ரகசியம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு நல்லா இருக்காது. போதும், அண்ணனுக்கும் அத்தானுக்கும் தெரியாம எந்த குடும்ப ரகசியமும் நமக்குள்ள இருக்க வேண்டியதில்லை. என்ன மன்னிச்சிடுங்க. உன் அண்ணனோட சேர்ந்து இருக்க மாப்பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டாரா? நம்ம கொடுத்த நோட்டீஸ் ராஜசேகரன் வாங்கிட்டு அவன் திருப்பி நோட்டீஸ் விட்டுருக்கான். ஏற்று விட்ட மாட்டான் போல இருக்குது. வக்கீலா பேய் மொழி முடிக்கிறாரு. எனக்கும் பயமா இருக்குது. என் உடம்புல இருக்கிற எலும்பு எடுத்து சீப்பி செய்து ஷாப்புல போட்டு வச்சிருவாங்க போல இருக்குது. நீ ஒன்னும் பயப்படாதா தம்பி. கண்டிப்பா நம்ம ராதாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. எப்படி? ராஜசேகரன் பொம்மை கடை வைக்க போட்ட பணமே ராதாவோட தானே. இத வச்சுதானே அவன் பணக்காரானா. இந்த ஒரு பாயிண்ட வக்கீல பேச சொல்லு, கண்டிப்பா நம்ம பக்கம் தான் தீர்ப்பாங்க. எம்மம்மோ, என்ன இந்த கிரிமினல் மூலம் உனக்கு எப்படிமா வந்துச்சு? யார் போற போக்க பார்த்தா எங்க போய் முட்டிக்குமோ மோதிக்குமோ? யார்? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த விதமான தவறும் இல்லை. நீங்க என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சுக்கீங்க. ஒண்ணு வேணாம் மிஸ்டர். ரொம்ப வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டும் சகஜம். இதுக்காக இப்படி மனம் அண்ணா அண்ணா